Hello guys, welcome to Subijay Vlogs. இன்னைக்கு ஒரு யம்மியான டிஷ் பார்க்கலாமா? கீ ரைஸ் வித் சிக்கன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? சிக்கன் கறி செய்யறதுக்கு ஒரு பேனில் 1 cup ஆஃப் ஆயில் கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்துட்டு சேர்த்துக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு 1.5 teaspoon வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 teaspoon சில்லி பவுடர் அண்ட் 2 சில்லிஸ் கூடவே வந்துட்டு கொஞ்சம் கொரியாண்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்துட்டு 3 மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நல்லா ஆனியன் குக் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சேர்த்து நல்லா இதையும் நல்லா குக் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் 1.5 cup ஆஃப் கர்ட் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்துட்டு நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கூட வந்துட்டு சால்ட்டு அண்ட் தென் டர்மரிக் பவுடர் வித் சம் கொரியாண்டர் பவுடர் அண்ட் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ 1/2 kg ஆஃப் சிக்கன் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்துட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதை நல்லா குக் ஆகிறதுக்கு நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 1 cup ஆஃப் வாட்டர் வந்துட்டு சேர்த்திக்க போகிறேன். ஸோ இப்போ 1 cup ஆஃப் வாட்டர் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா பாயில் ஆக விட்டுறலாம். அது சைடாக இருக்கட்டும். இப்போது கீ ரைஸ் செய்கிறதுக்கு 1 cup ஆஃப் கீ 1 cup ஆஃப் ஆயில் சேர்த்துருக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்துட்டு இதுக்கும் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம சாட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு கீ ரைஸ்க்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அண்ட் தென் கூடவே வந்துட்டு 1.5 teaspoon அளவுக்கு இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா சாட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சாட் ஆகிடுச்சு. ஸோ இது கூடவே வந்துட்டு கொரியாண்டர் லீஃப் அண்ட் மின்ட் லீஃப் வந்துட்டு சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இதையும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு நமக்கு சால்ட் வந்துட்டு நம்ம நீருக்கு சேர்த்துக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு 4 cup ஆஃப் வாட்டர் வந்துட்டு சேர்த்திக்கிறேன். கூட வந்துட்டு 1/2 cup ஆஃப் மில்க் வந்துட்டு சேர்த்திக்கிறேன். இப்போ வந்துட்டு 1 cup ஆஃப் ரைஸ் எடுத்துக்கிங்கன்னா 2 cup ஆஃப் வாட்டர் ஊற்றணும். நான் இப்போ வந்துட்டு 2 cup ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ தட் நான் 4 cup ஆஃப் வாட்டர் ஊற்றிக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு நான் எடுத்திருக்க ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா ரைஸ். இப்போ வந்துட்டு 2 cup ஆஃப் ரைஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதையும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா எல்லா ரைஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இதை நம்ம இப்போ ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டோன்னா அவ்வளோதான் நம்ம கீ ரைஸ் ரெடி. இப்போ வந்துட்டு என்னென்னா நம்மளோட சிக்கன் கறி இருக்குல்ல, ஸோ அதையும் வந்துட்டு பாயில் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அது கூட வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு கோகோனட் மில்க் வந்துட்டு சேர்த்திக்கிறோம். அது 1 cup. அண்ட் கூடவே வந்துட்டு சிக்கன் வந்துட்டு அம்மா 65 பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளோட கீ ரைஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். தேங்க்யூ, பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.